பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. கும்பல்ல குனிய வச்சு கும்பிடுவாங்கடா. டேய் இவ பிரியாணி சாப்பிடுறதுக்கு நான் மாடி வாங்கணுமா? சொன்னா கேளுடா டேய். டேய் அந்த வாடனுக்கு என் மூஞ்சி ஞாபகம் இருக்குடா. டேய் ரவி சொன்னா கேளுடா, காதல வாங்காம போறியே. டேய் வாடா. எதுக்கு? நான் வரல, நீ போ. போடா, நான் இங்கே இருக்கேன். வந்துட்டீங்களா? யாரும் பார்க்கல? இல்ல. என்னங்க தட்டன்னு திறந்துட்டீங்க? என்ன அவ்வளவு பசியில இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லங்க. நீங்க ஃபோன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன். எங்க வார்டனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சிட்டிக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இதுல என்னங்க ரிஸ்க் இருக்கு? நீங்க சாப்பாடு பிடிக்கல. நீங்க எனக்கு மனசு சரியில்லை. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டா நல்லது. வார்டன் வந்துருவாங்க. அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம். எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே பை, குட் நைட். ஜாக்கிரதைங்க. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் தின்னுட்டு தூங்குறாங்க போல இருக்க. போனவன் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். உதவாங்காம தப்பிக்கலாம். ரவி மாமா, என்ன மறுபடியும் இங்க வந்துட்டியா? என்ன திரும்ப திரும்ப இங்கே சுத்துற? ப்ராமிஸாங்க, இந்த தடவை நான் எனக்காக வரல, ஜஸ்ட் கைட்லைனுக்காக தான். எங்க ரவிக்கு வழி காட்டினேன், அவ்வளவுதான். ரவியா? அவன் யாரு? என்ன மேடம் ரவியே தெரியாதா? நல்ல தாடி வச்சிருப்பான், எக்ஸசைஸ் பாடி, கும்முன்னு இருப்பான் ஆளு. பெயிண்டிங் கூட பண்ணுவானே. ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு. இந்த 102ல ஹெட்லைட் மாதிரி கண்ணு வச்சுட்டு அப்படி இப்படி பாத்துட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு, நம்ம நிம்மியோட ஃப்ரெண்டு மேடம். அந்த பொண்ணுக்கும் நம்ம ஆளு ரவிக்கும் அவன் மேல இருக்கானா? மேலதான் இருக்கான். ஆனா என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நெளியாத. சந்தேகமா இருந்தா நீங்களே போய் பாருங்க, போங்க. வாடா. டாவா வாடன் என்ன அன்னைக்குதான் சரியா வாங்கனேல, அப்பவும் உனக்கு புத்தி வரல. எனக்கு வந்துருச்சு. வாடா, இன்னைக்கு ஒரு கதையை நான் முடிக்கிறேன். டேய் ரவி. சசி சசி மேடம். டேய் ரவி, நான் இங்க கும்பல்ல மாட்டிக்கிட்டேன், சீக்கிரமா வெளிய வா. யாரா இருக்க மேடம்? வருவாங்க சும்மா. அது பாத்தீங்களா? ஹலோ மேடம். ஏமா உள்ள வேற யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம். என்னமா ரவி வந்தானே பிரியாணியோட ஒரு குடுக்குறதுக்கு? எங்க மேடம்? இல்ல மேடம், இங்க தான் வந்தான். ரவி ரவி நல்லா பாரு. என்ன மேடம் மதன் இருக்கானா? இல்ல. அடச்சி வெளிய போ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேட்க போற? கொஞ்சம் இருங்க வரேன். எங்க நம்ம ரவி உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான். எனக்கு தெரியாது. ஐயோ போய் சொல்றாத பொண்ணு. ஏய் இங்க வா. இங்க பாத்தியா? அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல, நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா. நீ இருக்கே, நான் வரலன்னா கூட வந்துட்டான்னு மாட்டி விட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாம அங்க என்ன பேச்சு? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்ப டியூட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். டியூட்டியை பத்தி நீங்க என்னங்க பண்றீங்க? உடனே டியூட்டியை பாக்குறீங்களா? பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? இந்த மாதிரி வேலை தானே பாக்குறீங்க. நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க போறான், அவனை எங்க இருந்து கூட்டிட்டு வரணும், அவன் என்ன வேலை செய்யணும், இது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். அங்க என் வேலையை நான் பாக்குறேன், இங்க உங்க வேலை நீங்க பாக்குறீங்க. உங்க வேலை உங்களுக்கு, என் வேலை எனக்கு. இல்ல இந்த முண்டக்கணிக்காக நீங்களும், அந்த தாடிக்காரனுக்காக நானும், நாம எதுக்கு அனாவசியமா சண்டை போட்டுக்கணும்ன்றேன். இனிமே நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கணும், சரியா? அதான் நல்லா யோசனை பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். வாங்குற பணத்துக்கு கடமையில இருந்து மீறவே கூடாது. நீங்க அலர்ட்டா இருக்கணும். அப்பா தலைவலி. எங்க போனா இவன்? வாட்ச்மேன், அந்த பைத்தியக்காரனை விட இதோ வரேன். பைத்தியக்காரனா ஓடி போடா கோழி.